திருக்குடும்பத் தலைவர் சூசை தாவீது குல திலகம் அன்னை மரியுனம் ஆண்டவர் இயேசுவந்தான் அவரின் உலகம். திருக்குடும்பத் தலைவர் சூசை தாவீது குல திலகம் அன்னை மரியும் நம் ஆண்டவர் இயேசுவந்தான் அவரின் உலகம். சூசை அரச குடும்பத்தில் பிறந்தாலும் தச்சு வேலைதான் செய்தார். சூசை அரச குடும்பத்தில் பிறந்தாலும் தச்சு வேலைதான் செய்தார். நம் அன்னை மரி அவருக்கு பின்னால் நின்று பின்னல் ஆடையை நெய்தார். அது ஒரு இனிய இல்லம், சூசைக்கும் இருந்தது இறைவனின் உள்ளம். அது ஒரு இனிய இல்லம், சூசைக்கும் இருந்தது இறைவனின் உள்ளம். அதனால் அக்குடும்பத்தில் ஓடியது மகிழ்ச்சி வெள்ளம். அக்குடும்பத்திற்கும் சோதனை இல்லாமல் இல்லை. அக்குடும்பத்திற்கும் சோதனை இல்லாமல் இல்லை. குழந்தை இயேசுவின் மழலை சிரிப்பில் காணாமல் போனது சோதனை தொல்லை. அக்குடும்பத்திற்கும் சோதனை இல்லாமல் இல்லை. குழந்தை இயேசுவின் மழலை சிரிப்பில் காணாமல் போனது சோதனை தொல்லை. சூசையோ உழைப்பின் சிகரம். சூசையோ உழைப்பின் சிகரம். அதனால்தான் அவருக்கும் தெரியும் பிழைப்பின் துயரம். சூசையோ உழைப்பின் சிகரம். அதனால்தான் அவருக்கும் தெரியும் பிழைப்பின் துயரம். ஆனாலும் திருக்குடும்பத்தை காக்க சலிக்காமல் உழைத்தார் சூசை. ஆனாலும் திருக்குடும்பத்தை காக்க சலிக்காமல் உழைத்தார் சூசை. குழந்தை இயேசுவுக்காக சலிக்காமல் உழைக்க வேண்டுமென்பதே சூசையின் ஆசை. நீதிமான் சூசை மௌனமாய் தியானிப்பதில் மன்னன். நீதிமான் சூசை மௌனமாய் தியானிப்பதில் மன்னன். இறைவனை நம்புவதில் சூசை தாவீது மன்னனுக்கும் அண்ணன். நீதிமான் சூசை மௌனமாய் தியானிப்பதில் மன்னன். இறைவனை நம்புவதில் சூசை தாவீது மன்னனுக்கும் அண்ணன். மௌனந்தான் சூசை செய்த தவம். மௌனந்தான் சூசை செய்த தவம். மௌன தியானந்தான் சூசை மனதிற்கு தந்தது சுகம். மௌனந்தான் சூசை செய்த தவம். மௌன தியானந்தான் சூசையின் மனதிற்கு தந்தது சுகம். நம் சூசைக்கு நீதிமான் என்ற பட்டமும் உண்டு. நம் சூசைக்கு நீதிமான் என்ற பட்டமும் உண்டு. சூசை நீதிமானாய் இருந்து இறை திட்டத்திற்கும் செய்தார் தொண்டு. சூசை முனிவராய் இருந்தும் அருள் கனி தந்த மரம். சூசை முனிவராய் இருந்தும் அருள் கனி தந்த மரம். சூசைக்கு இறைவன் தந்தது பாவ பிணி இல்லாத வரம். சூசை முனிவராய் இருந்தும் அருள் கனி தந்த மரம். சூசைக்கு இறைவன் தந்தது பாவ பிணி இல்லாத வரம். சூசையின் இல்லமோ இறைவரம் பெற்ற துறைவர இல்லம். சூசையின் இல்லமோ இறைவரம் பெற்ற துறவர இல்லம். அவ்வில்லத்தில் எல்லோருக்கும் இருந்தது இறை இயேசுவின் உள்ளம். சூசையின் இல்லமோ இறைவரம் பெற்ற துறவர இல்லம். அவ்வில்லத்தில் எல்லோருக்கும் இருந்தது இறை இயேசுவின் உள்ளம். திருக்குடும்பத்திற்கு பரிசுத்த ஆவிதான் காவல். திருக்குடும்பத்திற்கு பரிசுத்த ஆவிதான் காவல். அதனால் திருக்குடும்பத்தை தீண்டவில்லை பறவை நாகத்தின் ஏவல். கன்னிமரி தாய்மை அடைந்தாலும் சூசையின் இல்லம் தூய்மையான பகுதி. கன்னிமரி தாய்மை அடைந்தாலும் சூசையின் இல்லம் தூய்மையான பகுதி. திருக்குடும்பம் என்பது தூயவர்களின் தொகுதி. கன்னிமரி தாய்மை அடைந்தாலும் சூசையின் இல்லம் தூய்மையான பகுதி. திருக்குடும்பம் என்பது தூயவர்களின் தொகுதி. திருக்குடும்ப உறுப்பினராய் கடவுளும் இருந்ததால் சூசைக்கும் கனவு மிகுதி. திருக்குடும்ப உறுப்பினராய் கடவுளும் இருந்ததால் சூசைக்கு கனவும் மிகுதி. சூசை கன்னியவான் என்பதால் அந்த புள்ளியவானுக்கும் கிடைத்தது தூய கன்னிமரிக்கு கணவராகும் தகுதி. திருக்குடும்ப உறுப்பினராய் கடவுளும் இருந்ததால் சூசைக்கு கனவும் மிகுதி. சூசை கன்னியவான் என்பதால் அந்த புண்ணியமானுக்கு கிடைத்தது தூய கன்னிமரிக்கு கணவராகும் தகுதி.